புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஆடிட்டர் பிரபாகர் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். எதிர்க்கட்சிகளிடையே கூட்டணி ஏற்படாமல் ஆளும் கட்சி தடுக்கிறதுன்னு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி நேற்று அறிக்கையில் சொல்றார். எதிர்க்கட்சிகளிடம் ஒற்றுமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு சில முக்கியமானவர்களை கொள்முதல் செய்து அவர்கள் மூலமாக எதிர்க்கட்சிகளிடம் தேர்தல் உடன்பாடு ஏற்படாமல் இருக்க பிரித்தாளும் முயற்சி மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சியோட திமுக உடன்பாடு கொள்வதற்கு தடையாக அதிமுக இருக்குன்னு ஒரு பொருள் கொள்ளலாமா? இல்லை, அதாவது அதிமுகவை எதிர்க்கிற வகையில் ஒரு வலுவான அணி திமுக தலைமையில் உருவாகக்கூடாது என்கிற நோக்கத்தில் அதிமுக செயல்படுகிறது. அதனுடைய உளவுத்துறை செயல்படுகிறது. வலுவான அணி அப்படிங்கிறதுல பாஜக திமுக கூட்டணியில சேர்றதை தடுக்க பாஜக சேருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் திமுக தலைமையில் ஒரு வலுவான அணி அமைந்தால் அது நிச்சயம் 2016 தேர்தலில் அதிமுகவை தோற்கடித்து விடும் என்பது அதிமுக தலைமைக்கு நன்றாக தெரியும். அதனால் 2 அணிகள் இருக்கக்கூடாது. 3வது அணி 4வது அணி பல அணிகளாக பிரிந்து வாக்கு வங்கி சிதறினால் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்று பகற்கனவு அதிமுகவுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதிமுக செயல்படுகிறது. காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணி சேரப்போகுதா இல்லையா? உங்களுக்கு தடையாக அதிமுக எங்களை பொறுத்தவரை ஒரு சிலரை கொள்முதல் செய்து அதிமுக கூட்டணி எங்க கட்சியிலையும் சில குழப்பங்களை அதிமுகவினுடைய உளவுத்துறை செய்து வருகிறது, அதிமுக அரசு செய்து வருகிறது. நான் இல்லைன்னு மறுக்கல. ஒவ்வொரு கட்சியிலையும் யார் யார் எப்படி என்று அதிமுக அரசியல் ரீதியாக அதை அணுகவில்லை. உளவுத்துறை மூலமாக பல தகவல்களை திரட்டி அதன் மூலமாக கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் அதிமுக ஈடுபடுகிறது. ஆக அதிமுக என்னன்னா தனக்கு எதிராக வலிமையான கூட்டணி உருவாகக்கூடாது, 2 அணிகளாக தமிழக அரசியல் களம் அமையக்கூடாது, 3வது அணி 4வது அணி என்று இன்றைக்கு பிளவுபட்டு கிடக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக வலிமையான அணி இன்றைக்கு உருவாகாவிட்டாலும் ஜனவரிக்கு பிறகு தேர்தல் நெருங்க ஒரு வலிமையான அணி நிச்சயம் அமையும். ஏன்னா வலிமையான அணி அமைந்தால்தான் அதிமுகவை தோற்கடிக்க முடியும். அதை அனைத்து அரசியல் கட்சிகளும் உணர்ந்துதான் இருக்காங்க. ஏதோ சீட் இடங்களை பெறுவதில் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு வலிமையான இடத்தை பெறுவதற்காக சில உத்திகளை சிலர் கையாளலாம். 3வது அணி பேசலாம், 4வது அணி பேசலாம். ஆனால் தேர்தல் நெருங்கிற போது வெற்றி பெற வேண்டும், அதிமுகவை அராஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு வலிமையான கூட்டணியில் சேருவதை தவிர வேறு வழியே கிடையாது. அரசியல் ரீதியாக கட்சிகளை பிரிப்பதற்கு முயற்சி செய்யல, ஆனா ஆட்சியிலிருந்து உளவுத்துறை அந்த முயற்சியை செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை கோபண்ணா முன்வைக்கிறார் அதிமுக மேல. கிட்டத்தட்ட அதைத்தான் திமுக தலைவரும் சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? எனக்கு இது ரொம்ப விந்தையாக இருக்கிறது. இப்போ ஆளும் கட்சி கொள்முதல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யாரை மீன் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ருட்டி ராமச்சந்திரன் தேமுதிகவிலேருந்து போய் அதிமுகவுக்கு சேர்ந்துட்டார். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த கதை. அப்புறமா நம்ம மதிமுகவிலேருந்து ஒரு முக்கியஸ்தர் ஏடிஎம்கேல போய் சேர்ந்தார். இது ரொம்ப நாள் கதையா. இப்போ என்ன நடக்குதுன்னா 4 நாளைக்கு முன்னாடி மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு 4-5 பேர் முக்கியஸ்தர்கள் அவர்கள் அவர்களுடைய கட்சியிலிருந்து விலகி திமுகவிற்கு தான் சென்றார்கள். திமுக தான் அதை கொள்முதல் செய்திருக்கிறது. நம்பர் 1. 2வது, இன்னைக்கு இவர் இப்படி ஒரு பேசியிருக்காரு. அவருடைய கட்சியில் இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு மதிமுகவை உடைக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை, அவர்களாகவே சேர்கிறார்கள் எப்படி சொல்றாங்க. இங்கே இந்த ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்டிகே விஜயகாந்த் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் திமுகவோடைய சேர மாட்டோம், அதிமுகவோடைய சேர மாட்டோம் அப்படின்னு. இதே மாதிரி தான் நம்ம அது அந்த விஜயகாந்தனுடைய அந்த நிலைமை உளவுத்துறையால எடுத்த நிலையா அது அப்படின்னு சொல்ல அரசியல் ரீதியாக இது மட்டும் நீங்க பாமக ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு, இவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க. இவங்களை யாரு பிரிச்சாங்க? இப்ப பாமக நடிகர் கட்சி அவரோட சேர மாட்டாங்க. இப்ப தேமுதிகவும் பாமகவும் சேர முடியாது. பாமக ஆல்ரெடி அறிவிச்சாங்க. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் 2 விஷயம் திமுக அதிமுக கூட்டணியில் இணைய மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உளவுத்துறையால கொடுக்கிற நிர்பந்தம் காரணமாக எடுக்கிற முடிவா? அதாவது எப்படின்னா அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மோடு கூட்டணி வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, திமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது.
என்கிற வகையில சில அழுத்தங்களை அந்த கட்சி தலைமைக்கு கட்சியினுடைய உயர்மட்ட குழு பார்வை இருக்குமா? தேமுதிக பாமகவை பொறுத்தவரை எல்லாம் நான் உளவுத்துறையினால் அந்த முடிவு எடுக்கப்படுகிறதுன்னு நான் சொல்லவில்லை. அவருடைய அழுத்தத்தின் காரணமா என்ன காரணம்? அந்த ரெண்டு கட்சி குற்றச்சாட்டுக்கு இலக்காகல. இல்ல பாமக நான் தெளிவுபடுத்த இல்ல சொல்லி இந்த ரெண்டு கட்சியும் அதிமுகவால விலகி நிக்கல. இல்ல பாமக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தாங்கள் இருக்க முடியும் என்று அவர்கள் ஒரு வியூகம் அமைத்து செயல்படுகிறார்கள். அது அவர்களுடைய அணுகுமுறை. இல்ல அதுல என்னன்னா மறைமுகமாக அந்த முடிவுக்கு மறைமுகமாக பாமக எல்லாம் என்ன ஆகுதுன்னா அதிமுக வெற்றிக்கு உதவுகிறார்கள். இல்ல அது நம்ம இன்டர்பிரேஷன். ஆமா அது நம்ம இன்டர்பிரேஷன். ஆனா இல்ல அதன் மூலமாக அதிமுகவினுடைய அணுகுமுறைக்கு ஆதரவாக அவங்க செயல்படுறாங்க. திமுக தலைவர் சொல்றது அதிமுகவினுடைய பிரித்தாளும் முயற்சிக்கு நடக்குது. பலியாகறாங்களா? பாமக பலியாகறாங்களா? தேமுதிக பலியாகறாங்களா? இன்னைக்கு அரசியல் களத்துல இல்ல வரிசையா ஒவ்வொரு கட்சியா ரூல் அவுட் பண்ணிட்டு வந்தோம்னா எந்த கட்சி அதுல பலியாகுதுன்னு நம்ம பேசிடலாம். எந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சியை பற்றி நாம் பேச முடியாது. பொதுவாக அதிமுகவுக்கு எதிராக வலிமையான கூட்டணி அமையக்கூடாது என்கிற அடிப்படையில் அதிமுக அரசு செயல்படுகிறது, உளவுத்துறை செயல்படுகிறது, அவர்களுடைய அரசியல் அணுகுமுறை இருக்கிறது. இது ஏன்னா எப்படின்னா நம்மோடு அவர்கள் சேர மாட்டார்கள். நம்ம எதிர்ப்பதாக கூறுகிறவர்கள் திமுகவோடு சேரக்கூடாது. திமுகவோடு சேரும் போது நாம் வீழ்த்தப்படலாம். இன்றைய தேதியில் இந்த ஒரு 4 வருட காலத்தில் அதிமுக ஆட்சியின் பேரு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவர்களால் வைக்கவே முடியவில்லை. என்ன ஊழல் குற்றச்சாட்டு? ஊழல் குற்றச்சாட்டு இல்ல அவர் கொடுத்திருக்கிற ஒண்ணுமே சப்ஸ்டன்ஸ் இல்லாத ஒரு ஊழல்ல ஊறி போன கட்சி அதிமுக காங்கிரஸ் சொல்றது அதை பத்தி வரேன். பெரிய அளவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல ஒரு பெரிய அளவில் ஒரு வெற்றி கிடைத்திடுவோன்ற ஒரு இது மாயை இந்த பயம் எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சிகளை பாத்தீங்கன்னா ஒரு மனிதநேய மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் ஓபன் ஃபார் எவ்ரிபடி. நாங்கள் விலை போகக்கூடியவர்கள், எந்த கட்சி எங்களுக்கு அதிகமாக சீட் தருகிறோ அந்த கட்சிக்கு போவோம் என்றுதான் நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். இதில் புதிய தமிழகம் ஒரு மாதிரி அவருடைய பொசிஷன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏடிஎம் கேரளா தான் வருவேன். கம்யூனிஸ்டுகளும் இதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தான். யார் கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க ஒரு 4 சீட் எக்ஸ்ட்ரா வரும்னா அங்க போயிடுவாங்க. எம்பி சீட்டுக்கு யாராவது ஜெயலலிதா மேடம் ஏதாவது 2 சீட்டை பிச்சை போட்டாங்கன்னா அதையும் வாங்கிப்பாங்க கம்யூனிஸ்ட். அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்காங்க. இப்ப தேமுதிகவும் பாமகவும் மெயின். நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில அதிமுக பிரித்தாளுது, திமுக பக்கம் போக விடாம 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அதிமுக தடுத்து. நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சிகளை கேட்கிறேன். நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை கேளுங்க. நீங்க அதிமுக அவங்க நிலைப்பாட்டுக்கு அதிமுக காரணம் சொல்றீங்களா? உண்மையிலேயே அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இருக்குமேயானால் வலிமையான கூட்டணியை உருவாக்குவதன் மூலமா தான் அதை சாதிக்க முடியும் என்பதை அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தோம் 3வது அணி திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக என்ன திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக கடந்த காலங்களிலே அரசியல் திராவிட இயக்கம் கிடையாது. இல்ல 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக அதிமுக இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. ஊழல்ல 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. சாதி ஒழிப்புல ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அப்படி பேசுவது பொருளாதார சீர்திருத்தங்கள்ல ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதிமுகவும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பதே அதிமுகவுக்கு சாதகமான நிலையாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க பார்க்கிறீங்க. ஆனா அதிமுக கிடையாது. எதிர்கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாத ஒரே காரணம் என்னன்னா யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எல்லாரும் அவங்கவங்க சீஃப் மினிஸ்டர். தேமுதிக வேற யாரையும் ஒத்துக்க மாட்டாரு. பாமக அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சிட்டாரு. இப்ப யார் இப்ப காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க ஃபார்ச்சுனேட்லி அவங்களுடைய ஸ்ட்ரெங்த் அவங்களுக்கு தெரியும். நம்மளால ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்லாம் பண்ண முடியாதுன்ற அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க யாரும் சொல்லல. ஆனா இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. அன்புமணி ராமதாஸுக்கும் அங்கே கேப்டன் விஜயகாந்துக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்குது. நாங்கள் எங்களது தலைமையை யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் எங்களோடு சேரலாம் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். இதுல அதிமுகவுக்கு என்ன ஒரு இது ஒரு ரோல் இருக்குன்னு தெரியல. இதுல திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று பேசுகிறார்கள். அன்பார்ச்சுனேட்லி திமுக தான் மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது என்று. இல்ல நான் கேட்கறது 8% வாக்கு வங்கி வைத்திருக்கிற தேமுதிக விஜயகாந்த் அவருக்கு முதலமைச்சர் கனவு இருப்பதெல்லாம் நடைமுறை சாத்தியமானு தெரியல. யதார்த்த நிலைக்கு வரணும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் கனவு காணுகிற விஜயகாந்த் அதிமுகவோடு சேர்ந்தது யாரும் மறுக்க முடியாது. அதை இன்னைக்கு நினைச்சு பார்க்கணும். அது மாதிரி
கனவு காணுவது என்பது ஜனவரி வரைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு அந்த முதலமைச்சர் கனவு வந்து யதார்த்த நிலைக்கு, யதார்த்த அரசியல் கல நிலவரம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து ராமதாஸ் 5% வாக்கு இல்லாதவர் வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை பற்றி அதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபட, இதெல்லாம் என்னன்னா மறைமுகமாக அதிமுகவுக்கு உதவுகிறது. 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டியிட்டது எந்த நம்பிக்கையில அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல நாங்கள் வந்து தனியாக போட்டியிடும் முடிவை எடுக்கக்கூடிய உரிமை அந்த கட்சிக்கு இருக்கு. அத வந்து யாருடைய செல்வாக்கு கட்டுப்பட்டு அந்த முடிவு எடுக்கிறாங்க நீங்க சொல்ல முடியுமா? ஒரு முடிவு எடுக்கிறப்போ அதனால் ஏற்படுகிற வந்து பலன் என்ன, இதனால் நமக்கு என்ன அரசியல் ரீதியாக அனுகூலம் என்பதை சிந்திக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதிமுகவை தமிழ்நாட்டிலே ஒரு மக்கள் விரோத ஆட்சி என்று முடிவு செய்யாதவர்களை பற்றி நாம் கவலைப்படவில்லை. அப்படி முடிவு செய்து உங்கள் அரசியல் அணுகுமுறையை நீங்கள் அப்படி அமைத்துக் கொண்டால் நீங்கள் அதற்கு எதிராக வலுவான கூட்டணியை திரட்டுகிற முயற்சியில் ஈடுபடாமல் அதற்கு குந்தகமாக செயல்படுவது மறைமுகமாக அதிமுகவுக்கு உதவுகிற வேலை தான் அது. இல்ல 2004 மிகப்பெரிய கூட்டணி அதிமுகவுக்கு எதிராக உருவாகும் போது கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், எல்லாமே இருந்தாங்க. இப்ப அந்த கட்சிகள் தான் உங்களை திமுக நோக்கி வரல அப்படின்னு தோணுது. அதிமுக ரோலை விட அந்த கட்சிகள் தான் வரல. அந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்க அதிமுக பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்றீங்களே. அதாவது ஊழலின் அடிப்படையில் தான் வந்து அரசியல் உறவுகளை அமைத்துக் கொள்வதாக கம்யூனிஸ்டுகள் கருதுவார்களே, ஆனால் அந்த அடிப்படையில் வந்து அதிமுகவோட ஏற்கனவே உறவு வச்சிருக்காங்க, திமுகவோடையும் உறவு வச்சிருக்காங்க. நீங்க புதிதாக அந்த அணுகுமுறையை கையாள வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல. கம்யூனிஸ்டுகளை மட்டும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. காங்கிரசும் திமுகவுடன் உறவு கொண்டிருக்கிறது, காங்கிரசும் அதிமுகவுடன் உறவு கொண்டிருக்கிறது. அவங்களும் வந்து ஊழலை பிரிச்சு பார்க்கல. ஆனா அட்லீஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து அவங்க பர்சனலா அவங்க ஊழல்ல ஈடுபடாத ஒரு கட்சின்னு கூட அவங்க சொல்லிடலாம் ஒரு டு சர்டன் எக்ஸ்டென்ட். காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் வாழாக்க முடியாது. சரி, ஆட்சியில் இருக்கிற எந்த கட்சி மீதும் ஊழல் குற்றச்சாட்டு வரும். சரி, அது உண்மையா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் என்னை பொறுத்தவரை அதிமுக ஒரு மக்கள் விரோத கட்சி, மக்கள் விரோத ஆட்சி என்று கம்யூனிஸ்டுகள் முடிவு செய்த பிறகு அப்புறம் அதிமுகவையும் திமுகவையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கிறோம், ரெண்டுக்கு மாற்றாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பாஜகவும் காங்கிரசுக்கும் மாற்றாகவும் பேசுறாங்க. எல்லாரையும் எதிர்க்கக்கூடிய வலிமை அவர்களுக்கு இருக்கிறதா, அதை பார்க்கணும். கடந்த சில நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து ஒரு விஷயம் புரியுது. அதிமுகவுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேரவில்லை என்றால் உங்களுடைய கட்சியில் இருந்து பலர் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வருவார்கள் அப்படிங்கிற செய்தியை சூழல் சொல்லிட்டு இருக்கு. என்ன காரணம்? அது தேமுதிகவுக்கு பொருந்தும், காங்கிரசுக்கு பொருந்தும், இடதுசாரிகளுக்கு பொருந்தும், பாஜகவுக்கு பொருந்தும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பொருந்தும். தேமுதிக, மதிமுக, இன்னும் சில அரசியல் கட்சிகள் அதிமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான அணியை உருவாக்குகிற பணியை செய்யவில்லை என்று சொன்னால் மதிமுகவில் ஏற்படுகிற பிளவு போல, குழப்பம் போல எல்லா அரசியல் கட்சியிலும் ஏற்படும். ஏன்னா அரசியல் ரீதியா சரியான முடிவு அல்ல அது. அதிமுகவை திருப்திப்படுத்துவதற்காக அதிமுகவுடன் சேராம திமுகவுடன் சேராம ஒரு அரசியல் வியூகம் வகுப்பது தற்கொலைக்கு சமமான முடிவு என்று அந்தந்த கட்சியில இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. மதிமுகவிலிருந்து வெளியேறி இன்னைக்கு போறாங்கன்னா என்ன காரணம்? வைகோ எடுக்கிற முடிவு தற்கொலைக்கு சமமான முடிவு. சரி, நீங்க பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவோட தூண்டுதலின் பேர்ல தான் திமுக கூட்டணிக்கு போகாமல் இருக்கு. அதிமுக பிரித்தாளும் முயற்சி காரணமாகத்தான் ஆளும் கட்சியினுடைய ஆளுங்கட்சி தடுக்கிற காரணத்தினால தான் பாரதிய ஜனதா கட்சியும் திமுக பக்கம் போகாம இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் இணையும்ன்ற ஒரு எந்த விதமான சாத்தியக்கூறுமே எனக்கு இல்லை. ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு தேதிக்கு அதிமுகவுடன் வேண்டுமானாலும் பாஜக இணையலாமே தவிர ஒரு தேர்தல் கூட்டணி என்று ஒன்று வைத்துக் கொள்ளலாமே தவிர திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இருக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு பலப்பட்டு கொண்டிருக்கும் உறவு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் பாஜக போய் அதிமுகவோட சேருன்ற ஒரு சாத்தியக்கூறு அறவே இல்லை. இதெல்லாம் சொல்றதெல்லாம் முன்னாடி சொல்றேங்க. இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம்லாம் அதிமுக பண்ணணுன்ற அவசியமே அதிமுகவுக்கு கிடையாது. எல்லா எதிர்கட்சிகள்லாம் உதிரி கட்சிகள் ஆயிட்டாங்க. நீங்க எல்லாரும் இவர் சொல்ற மாதிரி இவர் கால்குலேஷன் பாருங்க, 5%, 3%, 10%, மொத்தமே சேர்ந்து 20% வராது எதிர்கட்சிகளுக்கு இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து ஏடிஎம்கே போய் ஒரு கஷ்டப்பட்டு உளவுத்துறையை நியமிச்சு இதுக்கு வந்து பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அவங்கவுங்க தெளிவாக இருக்காங்க. அன்புமணி ராமதாஸும் விஜயகாந்தும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரெண்டு பக்கமும் போக மாட்டோன்னு. மதிமுகவும் இதே சொல்றாரு. இல்ல அதிமுக என்ன தோற்கடிக்க முடியாத கட்சியா?
96 தோற்கடிக்கப்படலையா? ஜெயலலிதா தோற்கடிக்கப்படலையா? 2011 தோற்கடிக்கப்படலையா? 2006 தோற்கடிக்கப்படலையா? அது அடுத்த தேர்தலையும் தோற்கடிக்க போகிற கட்சி தான். 2-3 நிரந்தரமாக வெற்றிகளை மட்டுமே பெறுகிற ஒரு கட்சி. 2-3 நாட்களுக்கு முன்னாலதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது அப்படின்னு முப்பெரும் விழால கலைஞர் பேசுறாரு. இப்ப திரும்பவும் வந்து அதிமுக செய்யறது அப்படின்னு சொல்ற ஒரு முரண் தான் பேசுறோம், மற்றபடி ஒண்ணும் இல்ல. இல்ல அதாவது அரசியல் ரீதியாக ஒவ்வொரு மேடையில் சொல்லுகிற கருத்து இன்னொரு மேடையில் சொல்லுகிற கருத்து மாறுபடலாம். ஒரு விஷயம், அதிமுகவுக்கு எதிராக வலிமையான கூட்டணி அமைந்து விடக்கூடாது. அப்படி அமையமேயானால் நாம் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவது உறுதி என்கிற உண்மை அரசியல் கள நிலவரம் அதிமுக தலைமைக்கு நிச்சயம் தெரியும். இன்னும் பல நாட்கள் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்க போறோம். இந்த செய்தி ஒரே ஒரு மினிட் மட்டும் சொல்லுவேன். இந்த செய்தி நான் எப்படி பாக்குறேன்னா, திமுகவிற்குள்ளேயே 1008 ஃபிசர்ஸ் இருக்கு இன்னைக்கு. அதையெல்லாம் மீறி திமுக தொண்டர்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் அவர் சொல்லியிருக்கிறார். முஸ்லீமாக இருந்த போதிலும் கலாம் ஒரு மாபெரும் தேசியவாதியாக இருந்தார். அதனால அவருடைய பெயரை அவுரங்கசீப் ரோடுங்கிற பெயரை மாத்திட்டு அவருடைய பெயரை அந்த சாலைக்கு வச்சோம் அப்படின்னு பண்பாட்டுத்துறை அமைச்சர், கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா சொல்றாரு. இது பல கேள்விகளை உருவாக்குது, பேச வைக்குது. எதிர்கட்சிகள் கலாச்சாரத்துறை அமைச்சராக கலாச்சாரம் இல்லாத ஒருவர் இருக்காரு, பண்பாடு இல்லாத ஒருவர் பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காருங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இவர் சொல்றதன்படி இந்திய இஸ்லாமியர்கள் தேசியவாதிகள் இல்லையா? இருந்தும் முஸ்லீமாக இருந்தும் இஸ்லாமியராக இருந்தும் கூட அவர் தேசபக்தியோடு இருந்தார், தேசியவாதியாக இருந்தார்னு சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வன்மமோ அல்லது அரசியல் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், இது ஒரு தவிர்த்திருக்கப்பட வேண்டிய தவறான வார்த்தை பிரயோகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதற்கு ஒரு பெரிய அளவிற்கு உள்ளர்த்தம் கற்பித்துக் கொண்டு இது ஒரு சாக்கா வச்சுட்டு முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் அளவுக்கு அபிஷேக் மனு சிங்வியோ இல்ல மற்றவங்களோ பேசியிருக்கிறது எனக்கு சம்மதமில்லை. இதே நாளிதழ்ல பக்கத்துல ஒரு செய்தி, அதாவது அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, இந்த செய்திக்கு பக்கத்திலேயே இருக்கு, அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் பயங்கரவாதத்தின் நாற்றங்காலாக இருக்கு, ஊற்றுக்கண்ணாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேசின ஒரு அமைப்பினுடைய பிரசிடென்ட் மேல வழக்கு பதிவு செய்திருக்கிறதாக ஒரு செய்தி இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு தலைவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப், அதாவது ராஜ்நாத் சிங்கும் நரேந்திர மோடியும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அவர்களுடைய தேசபக்தியை எந்த விதத்திலையும் சந்தேகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசியதற்கு பிறகும் கூட பல்வேறு தலைவர்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அது தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயமாக தெரியல. தற்செயலாக நடக்க ஒரு தனி மனித பேச்சு சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கிறதால யார் வேணா எதை வேணா உளரலான்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது அவங்க உளறிட்டு தான் போறாங்க. இதெல்லாம் இதை மட்டுமே எடுத்து ஒரு ஊடகத்துக்கு ஊடகங்கள் இதுக்கு மட்டுமே ஒரு மதிப்பு கொடுத்து இதை ஒரு பெரிய அளவில் போடுறதுதான் ஒரு பெரிய விந்தையா இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு செகண்ட் இந்திய அரசமைப்பு சட்டம் எல்லாரையும் சமமாக நடத்தணும்னு சொல்லும் போது அரசமைப்பு சட்டத்தினுடைய சாரத்துக்கு விரோதமாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவதை ஊடகங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. இல்ல, பொறுப்பில் இருப்பவர்கள் பொறுப்பில்லாமல் பேசுவது வழக்கமாகி போகவிட்ட இந்த காலத்திலே அதை மிகப்பெரிய அளவில் பொறுப்பில்லாமல் அதை பெரிய ஊடகங்கள் பெரிசாக்குறது. இதுல இது அவங்க தான் இந்த மத விரோதத்தை கொஞ்சம் தூண்டுகிறார்களோ என்று தோன்றுகிறது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. இப்போ தேசியவாதம் ஷூட்டிங் தி மெசஞ்சர்னு சொல்லுவாங்களே, இதுதான் ஊடகம் சொன்னாலே எந்த ஊடகவாதிக்கும் ஒரு கோவம் வரும், அந்த ஜார்மிக கோவம் உங்களுக்கு வருது. பட் the fact is இந்த கண்ட்ரில இப்படிதான் நடக்குது. நீங்க ஒரு ஹிந்துன்னு ஒரு பத்திரிகை இருப்பாருங்க, அது ஹிந்துன்ற பேரை மாத்திட்டு முஸ்லீம்னு வைக்கலாம். டு தட் எக்ஸ்டென்ட் முஸ்லீம் அப்பீஸ்மென்ட் ஒரு பேப்பர் ஒரு டெரரிசம் இல்ல. நான் சரி அவர் பேசினா நான் சொல்றேன். அதாவது இல்ல சாத்வி நிரஞ்சன் ஜோஷி, அப்புறம் சாக்ஷி மகராஜ், இப்படி தொடர்ந்து அவ்வப்போது இந்த நாட்டின் மத நல்லிணக்கத்தை குழி தோண்டி புதைக்கிற வகையில் இப்போ இன்னைக்கு மகேஷ் சர்மா சொல்லியிருக்கார், அவுரங்கசீப் அந்த சாலையை அப்துல் கலாம் என்று பெயர் மாற்றியதே மிகப்பெரிய தவறு. வேற ஏதோ ஒரு சாலைக்கு அவர் பெயரை வைத்திருக்கலாம், சரி அதை வைத்து விட்டார்கள், அது ஒரு பிரச்சனை. அடுத்து இன்னைக்கு அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவர் ஒரு தேசியவாதி என்று, முஸ்லீமாக இருந்தாலும் என்று பேசுவதை விட ஒரு மோசமான, அதாவது மதச்சார்பற்ற மத நல்லிணக்க கொள்கைக்கு கடும் விரோதமான ஒரு கருத்து இருக்க முடியாது. ஏன்னா இந்த நாட்டில் இப்போ சிறுபான்மையினர் 17 கோடி பேர் இருக்காங்க. அவர்கள் இந்த நாட்டில் பிரிவினை ஏற்பட்ட போது பெரும்பான்மை இந்துக்கள் வாழுகிற இந்த நாட்டில்
நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி சொன்னதின் அடிப்படையில் இந்த நாட்டிலே அவர்கள் தங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நமது சகோதரர்களாக அவர்களை நாம் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பெரும்பான்மை சமூகத்துக்கு இருக்கிறது. அதையெல்லாம் உசிப்பி விட்டு சிறுபான்மைக்கு எதிராக பெரும்பான்மையை தூண்டி விடுவது, உசிப்பி விடுவது, கொம்பு சீவி விடுகிற வேலையெல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது. எப்படியோ 283 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரு இஸ்லாமியர்களோட இல்லாம செய்யறதுல அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அதே போல மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலை தயவு செய்து ஒரே ஒரு கருத்து, ஜூலியோ ரிபேரோ அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்கிறத ரொம்ப வேதனையான ஒரு கருத்து நான் சொல்றேன். அவர் சொல்றார், நான் என்ன செய்ய வேண்டும், எதை செய்து என் மீது நம்பிக்கையை பெறுவது, நான் இந்த நாட்டில் பிறந்து விட்டேன், அதே போல எனது முன்னோர்களும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்து விட்டார்கள், எனது டிஎன்ஏவை மரபணுவை சோதிக்கப்பட்டால் RSS தலைவர் மோகன் பகவத்தினுடைய மரபணு என்ன இதை சொல்லுமோ அதைத்தான் சொல்லும், அதுக்கு மேல நிச்சயமாக வேறுபட்டு இருக்காதுன்னு சொல்றாரு. ஒரு யார் அவரு, நாட்டில் தலைமை காவல்துறை அதிகாரியாக இருந்தவர், மும்பையிலே பணியாற்றியவர், குஜராத்திலே பணியாற்றியவர், அப்படிப்பட்டவர் வேதனைப்படுகிற அளவுக்கு இந்த நாட்டிலே நரேந்திர மோடி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஷக்கீல் அகமது சொல்றாரு, நான் என்னுடைய தேசபக்தி பற்றியோ என்னுடைய அப்பாவோட தேசபக்தி பற்றியோ என்னுடைய தாத்தாவோட தேசிய பக்தியை பற்றியோ எனக்கு தெரியும், நாங்க எல்லாரும் தேசியவாதிகளா தான் இருந்தோம், ஆனா இப்படி பேசுற நபர்கள்ட்ட எல்லாம் நான் சர்டிபிகேட் வாங்க வேண்டியது இல்லை அதற்காக அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு காயப்பட்ட ஒரு மனிதனுடைய உணர்வாக புரிஞ்சுக்கலாம். தேசியவாதிகள் நாங்கள் ஒரு தேசியவாதிகள் என்று ஓவைசி கூட சொல்லியிருக்காரு. அப்ப தேசியவாதிகள் என்று நீங்கள் சொன்னால் மத ரீதியாக வைத்திருக்கும் கட்சியை நீங்கள் கலைத்து விடுங்களேன், கலைத்து விட்டு காங்கிரஸ் போன்ற கட்சியில் சேர்ந்து விடுங்களேன். அவங்க தான் மதச்சார்பற்ற, மதச்சார்பத்துக்கு மதச்சார்புக்கே சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க நேரு காந்தி காலத்துல இருந்து. அவங்க கிட்ட போய் சேர்ந்து ஏன் ஒரு மத ரீதியான முஸ்லீம் லீகோ எதற்கு இந்த கட்சி எல்லா மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளுக்கும் அது பொருந்துமான்னு கேட்க எல்லாம் பொருந்துங்க, எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் நீங்க அரசியல் ரீதியாக ஒரு மதத்துக்கு ஆதரவாக இன்னொரு மதத்துக்கு எதிராக பேசக்கூடிய அனைத்து கட்சி மத ரீதியான கட்சிகளை இந்த நாட்டில் தடை செய்யணும். தன்னுடைய 50 ஆண்டு கால ஆட்சியில நாட்டு மக்களுடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கோ, அவர்களுடைய வறுமையை போக்குவதற்கோ, அவங்களுக்கு வங்கி கணக்குகள் தொடங்குறதுக்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்காத காங்கிரஸ் கட்சி இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற என்னை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குது சொல்லி நரேந்திர மோடி சொல்றாரு. இந்த முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப கைதேர்ந்தவர் நரேந்திர மோடி. நல்ல விற்பனையாளர், நல்ல கம்யூனிகேட்டர், அதாவது கோயப்பல்ஸ் பிரச்சாரம் செய்யறதுல ரொம்ப கைதேர்ந்தவர். இன்னைக்கு வங்கி கணக்கை பத்தி பேசுறாரு. இந்த வங்கி வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்கியது யார்? அதனால 1969 வருஷம் இந்த வங்கிகளை சாதாரண மக்களுக்கு திறந்து விட்டதே காங்கிரஸ் கட்சி தான், இந்திரா காந்தி தான் அந்த புரட்சியை செஞ்சாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தொடங்கலையா 24 கோடி வங்கி கணக்குல நாங்க எங்க ஆட்சி காலத்துல தொடங்கணும். இவர் 17 கோடி வங்கி கணக்குல திறந்திருக்காங்க. அதுல 45% வங்கி கணக்குகள்ல தான் இருப்பு இருக்கு, டெபாசிட் இருக்கு. அது 30,000 கோடி சொல்றாங்க. மீதி 55% வங்கி கணக்குல ஜீரோ பேலன்ஸ். ஒரு வங்கி கணக்கை ஓராண்டு நிர்வகிக்க ரூபாய் 125 வங்கிகளுக்கு செலவாகிறது. 2135 கோடி ஆண்டுக்கு யார் செலவு செய்வது? வங்கி செலவு செய்வதா, மத்திய அரசு கொடுக்குமான்னு ஒரு பிரச்சனை இருக்கு. வங்கியினுடைய தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க அதை பத்தி. ஆக இந்த வங்கி கணக்குகளை வைத்து நாங்கள் லோன் மேலா, கடன் கொடுக்கிறதுக்கு லோன் மேலா நடத்தியவர்கள். ஜனார்தன் பூஜாரி காலத்துல சாதாரண ஜனங்கள், தெருவுல காய்கறி விற்கிறவங்க எல்லாம் வங்கிக்கு போய் கடன் வாங்க. இன்னைக்கு சாதாரண ஜனங்க போய் வங்கியில கடன் வாங்க முடியுமா? கடன் கொடுங்க. வங்கி கணக்கு வைத்துக் கொண்டு சாதனை என்று பேசுவதை விட வங்கி கணக்கு வைத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் 5000 10,000 வங்கியில கடன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய நிதி அமைச்சர் லோன் மேலா நடத்தணும். ஜனார்தன் பூஜாரி தொடர்ந்து பேசலாம். நீங்க வங்கி கணக்குகள் தொடர்பாக அவர் பேசுறாரு, அதற்கான பதில அவர் சொல்லிட்டாரு. திரு கோபண்ணா அவர்கள் ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னார். 24 கோடி அக்கௌண்ட்ஸ் நாங்க திறந்திருக்கோம். எத்தனை வருடங்கள்ல? 17 கோடி அக்கவுண்ட்ஸ் எத்தனை வருஷங்கள்ல? இல்ல 10 வருஷத்துல யூபிஏ கவர்மெண்ட்ல 24 கோடி டிவைடட் பை 10 2.4 crores பர் இயர். அது ஒரு ஆவரேஜ் சொல்றேன். இது 17 crores அக்கவுண்ட், 17.74 crores in 1 year.
இது விடுங்க. அப்புறம் இவர் சொல்றாரு வந்து அந்த மாதிரி பேங்க் நாங்க நேஷனலைஸ் பண்ணோம் சொல்றாங்க, கடன் கொடுத்தோம் சொல்றாங்க. ஜனார்தன் பூஜாரி கடன் கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் பெரிய அளவில் விமர்சனங்கள் உண்டாக்கப்பட்டது. காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து வாரி வாரி வழங்கி எல்லா பேங்கும் ஒரு என்பிஏ லெவலுக்கு இன்னைக்கு கொண்டு வந்த காரணமே வந்து இன்னைக்கு காங்கிரஸ் தான். நரேந்திர மோடி இப்ப சொல்லியிருக்காருல, 50 ஆண்டுகள்ல காங்கிரஸ் செய்யாத விஷயத்தை நாங்க செய்யறோம் அப்படின்னு. நரேந்திர மோடி சார் அப்படின்னு சொல்றாரு. 50 ஆண்டுகள்ல காங்கிரஸ் செய்யாததை நாங்க இப்ப செய்யறேன், நான் 50 மாசத்துல செஞ்சிருவேன் அல்ல 5 வருடங்கள்ல செய்யறேன்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு. இல்ல, காங்கிரஸை பெயர் சொல்லவே இல்லை. சரி, யாரோ 50 ஆண்டுகள்ல வந்து சரத் யாதவ் கவர்மெண்ட் நடக்கல, ஜெயலலிதா கவர்மெண்ட் நடக்கல. கரெக்ட். 50 ஆண்டுகள் சொல்றது. இதற்காக முந்தைய அரசுகள் மீது குற்றச்சாட்டு வைக்க நான் விரும்பவில்லை. சரி, அது சொல்றாரு. அதையும் சொல்லிருக்காரு. இதுக்கு சில விஷயங்கள் இதற்கு பொருள் என்னன்னு கேக்குறேன். பொருள் வந்து அவர்கள் முந்தைய ஆட்சியாளர்கள் financial inclusion, இன்னைக்கு வேர்ல்ட் பேங்க்ல இருந்து அவர் சேர்மன் சொல்றாரு financial inclusion நரேந்திர மோடி பண்ணத அளவுக்கு வேற யாரும் பண்ணலன்னு அவரே சொல்றாரு. பிரபாகர், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க மற்ற இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் மேல குறை சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா தனது 50 ஆண்டு கால ஆட்சியில நாட்டு மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வராதவர்கள் என்ன பார்த்து கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்றது, அது கலைஞரை எதிர்த்தோ ஜெயலலிதாவை எதிர்த்தோ முலாயம் சிங் யாதவ் எதிர்த்தோ கிடையாது. காங்கிரஸ் கட்சி கண்டிப்பா கிடையாது. காங்கிரஸ் கட்சி எதிர்த்து தான். அவர் எதை கிளைம் பண்றாரோ, கிரெடிட்டாக எதை கிளைம் பண்றாரோ, அந்த ஜன்தன் திட்டத்துக்கான வேர் எங்க இருக்கு? அது வேர் எங்க இருக்கு? என்ன வேர்? ஜன்தன் சிஸ்டமோட வேர் வந்து ஜன்தன் ஜீரோ பேலன்ஸ் சொல்லி ஒரு நிமிடம் யூபிஏ கவர்மெண்ட்ல சிதம்பரம் கொண்டு வரலையா? ஒரு நிமிடம், உங்கள் பணம் உங்கள் பையில் சப்சிடிக்கான அக்கவுண்ட்ஸ் அவங்க திறக்க சொல்லி உங்கள் பையன் இல்ல, உங்கள் பணம் எங்கள் கையில் தான் போச்சு காங்கிரஸ்க்கு. அப்படிதான் உங்கள் பணம் எங்கள் கையில் தான் போய் அவ்வளவு பெரிய ஊழல்கள். சரி, வேண்டாம், அந்த ஊழல்கள் பத்தி பேசினா ஒரு பெரிய லிஸ்ட் ஆயிடும். இந்த புது அர்த்தங்களை வந்து நீங்க வந்து 11 மணி வரைக்கும் இருக்க வேண்டியிருக்கும். நான் சொல்றேன், இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் சொல்றாங்க, இது வந்து 6 மாதத்திலேயே 76% இருந்து 45% குறைந்திருக்கிறது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. ஒரு மாரிவேல் சன் ஆஃப் மாரியப்ப தேவர் அவர் வந்து ஒரு வெப்சைட்ல சொல்லியிருக்காரு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 19/9/2016 ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 100 ரூபாய் போட்டார். பாஸ்புக் வாங்கிட்டாங்க இந்த ஜன்தன் யோஜனால. அதுக்கப்புறமா அவர் பிரான்ச்சுக்கே வரல. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அவர் 42 வயதில் அகால மரணம் அடைந்தார். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இவங்க வந்து ஃபேமிலியில் போய் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போய் அந்த பிரான்ச் மேனேஜர் 30,000 ரூபாய் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த எந்த கவர்மெண்ட்டுமே செய்யாத ஒரு சமாச்சாரம் சொல்றாங்க. இந்த மாதிரி கண்ணீர் கதைகள் நிறைய இருக்கு இந்த இந்த ஜன்தன் யோஜனா. கண்ணீர் கதைகள் தான் நிறைய இருக்கு. கண்ணீர் கதைகள் ஏன் இருக்கு? கண்ணீரை துடைக்கும் கதைகள். உங்க கண்ணீர், எந்த கண்ணீரை நீங்கள் உருவாக்கினீர்களோ அந்த கண்ணீரை துடைக்கும். இது வந்து ஒரு வருடத்திலே நடந்த ஒரு பெரிய சாதனை. இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்லிருக்காரு, பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லிருக்காருன்னா, 50 ஆண்டுகளில் எதையுமே செய்யலன்னு சொல்றாரு. நீங்கள் பார்க்கிற நவ இந்தியா, நீங்கள் பார்க்கிற இந்த நாட்டின் வளர்ச்சி எதுவுமே அவர் கண்களுக்கு படவில்லை. நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வங்காள பஞ்சத்துல 30 லட்சம் பேர் மடிந்தார்களே, இன்றைக்கு யாராவது பசி பட்டினினால அது மாதிரி நிலை இருக்கிறதா இந்தியாவில்? கடந்த 50 ஆண்டுகள்ல இந்த நாட்டை காங்கிரஸ் கட்சி வளர்க்கவில்லை என்று ஒரு பிரதமர் சொல்லுகிறார் என்று சொன்னால் உண்மையிலே நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நாடு நிலைமை எப்படின்னா 47-48ல 230 கோடியில் ஆர்.கே. சண்முகம் செட்டியார் பட்ஜெட் போட்ட நிலையிலிருந்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியில சிதம்பரம் 17 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுகிற அளவுக்கு இந்த நாட்டை உயர்த்தி பிடிச்சோம். அதே போல மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1951 3 லட்சம் கோடி தான். இன்னைக்கு நாங்க ஆட்சியை விட்டப்போ 70 லட்சம் கோடி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதெல்லாம் வளர்ச்சி இல்லையா? 2000 கோடி தான் இருந்தது, இன்னைக்கு 17 லட்சம் கோடி ரூபாய். இதெல்லாம் வளர்ச்சி கிடையாது. திசை திருப்புறார். 50 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வறுமையை போக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பிரதமர் சொல்றார், நாங்க ஒரு பினான்சியல் இன்க்ளூஷனுக்கு ஒரு டெஃபினட்டான ஒரு பிளான் கொடுத்து ஒரு டெஃபினட்டான ஒரு அஜெண்டாவோட போயிட்டு இருக்கோம் சொன்னாரு. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த 50 ஆண்டு காலத்தில் அவங்க எதை செய்யவில்லையோ நான் 5 ஆண்டுகளிலே 50 மாதங்களிலே செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது வந்து ஒரு பாசிட்டிவா எடுக்கணும். உடனே வந்து நாங்க வந்து அதை பண்ணலையா, உடனே ஆரம்பிச்சிருவார், நாங்க ஆர்டிஐ கொண்டு வரவில்லையா, நாங்கள் ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வரவில்லையா, நாங்கள் ஊழல் செய்யவில்லையா. நீங்க வந்து 50 ஆண்டுகள் அவங்க செய்யலன்னு சொல்றீங்கல்ல, ஒரு நிமிஷம் 10 ஆண்டுகள் அவங்க என்னென்னலாம் செய்தாங்களோ அதையெல்லாம் தானே இந்த ஓராண்டுல என்டிஏ செய்து முடிச்சிட்டாங்க. அவங்க பண்ண ஊழல்லாம் பண்ணவே இல்லை. இவங்க நீங்க வந்து
பங்கஜ் சுஷ்மா ஸ்வராஜ் எல்லாம் பங்கஜ் ஊழலே பாண்டே, கிடையாது. பங்கஜ் அவங்க எல்லாம் ஊழல் வந்துகிட்டு இருக்க நீங்க வந்து வியாபம் ஊழல் வருது. கிளீன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு முதல்ல கிளீன் பிஜேபி பண்ணணும். நீங்க அது கிளீன் இந்தியா பண்ணா முதல்ல காங்கிரஸ் ஒழிச்சாலே கிளீன் இந்தியா தான். காங்கிரஸ் எல்லாம் ஒழிக்க முடியாதுங்க. இல்ல கனவு காணாதீங்க. அதுவும் அவங்களுடைய நிர்மல் பாரத் திட்டம் தான். ஜெயராம் ரமேஷ் அவர் அமைச்சராக ஒரு ஆரம்பம் இருக்கு. நான் சொல்லட்டுங்களா, நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிஐ ஆக்ட் சொல்றாங்களே இவங்க ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறாங்களே ஆர்டிஐ ஆக்ட். நான் கொண்டு வந்தேன். ஆர்டிஐ ஆக்ட் had its beginning in 1975. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து அது என்டிஏ கவர்மெண்ட் இந்த 1997 ஒரு நிமிடம் இவங்க சொல்றாங்க பெருமை அதுக்கு மட்டும் அடிச்சுப்பாங்க. இப்போ நாங்க வந்து பேங்க் நேஷனலைஸ் பண்ணோம் சொன்னாங்களே, நான் சொல்றேன் இவங்க சொல்றாங்க இவங்க பெருமை எடுத்துக் கொள்ளுகிற ஆர்டிஐ ஆக்ட் வந்து 1997 வாஜ்பாய் கவர்மெண்ட் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பில்லுன்னு கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல 2002 சட்டமாக இயற்றப்பட்டது. அதற்கு பிறகுதான் 2004 யூபிஏ கவர்மெண்ட் வந்து அதை முழுமையான சட்டம் ஆக்கினார்கள். இதே மாதிரி ரைட் டு எஜுகேஷன் பத்தி அவங்க பெருமடிச்சுக்கிறாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆல்சோ இட் கேம் இன் 2010. சரி, இரண்டு கட்சிகளுடைய திட்டங்களும் ஒன்றை சார்ந்து இருக்கு. ஒன்றின் தொடர்ச்சி இன்னொன்று. அவர்களே நாங்கள் வளர்க்கிறோம் ஒரு குழந்தைய பிறந்தா அது பாட்டு வளர்ந்துட்டு தான் போகுது. நாங்க வளர்ந்து 20 வயசுல 5 அடி வளரலையான்னு கேட்டா அர்த்தம் இல்லாம இருக்கு. 5 அடி நீங்க ஒண்ணுமே பண்ணா கூட வளருவாங்க. சொல்றது வறுமையை ஒழிக்க காங்கிரஸ் கிளைம் பண்ண கூடாது சொல்ற மாதிரி மோடியும் கிளைம் பண்ண கூடாது. அவர் என்ன சொல்றார், நாங்க செய்ய போகிறோம் என்பதை ஒரு அஜெண்டாவாக சொல்கிறார். வறுமையை ஒழிக்க எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாரு. இந்த உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து 1 கிலோ அரிசி 2 ரூபாய், கோதுமை 3 ரூபாய்க்கு கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட 67 கோடி உணவு தானியங்களை நாங்கள் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 1,30,000 கோடி மானியம் கொடுத்தோமே. அந்த திட்டத்தை முடக்கிய பாஜக வறுமையை ஒழிப்பு நடவடிக்கையை எடுக்கிறோம்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கிறதா? மன்னிக்க வேண்டும். கிரீன் ரெவல்யூஷன் 1971 வந்தது. அன்னைக்கு பர் கேபிட்டா கன்சம்ப்ஷன் 394 கிராம். இவர்கள் 30 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு 2001 அது 396 கிராமாக உயர்ந்தது. 2 கிராம். இவங்க என்ன ஃபுட் செக்யூரிட்டி பண்ணிருக்காங்க? இவங்க பண்ணினதெல்லாம் வேஸ்ட். ஃபுட் டிபார்ட்மெண்ட், ஃபுட் மேனேஜ்மெண்ட் வாஸ் a complete disaster in UPA government and in entire Congress regime. இதனால் இவங்க வந்து யூபிஏ கவர்மெண்ட் சொல்லுங்க இன்னைக்கு வந்து 36% ஆஃப் மென், 34% ஆஃப் விமன், 48% ஆஃப் சில்ட்ரன் ஆர் மால்நரிஷ்ட். இது வேர்ல்ட் ஹெல்த் ரிப்போர்ட். உணவு தானிய உற்பத்தியில வெறும் 55 மில்லியன் டன் இருந்து 296 மில்லியன் டன் உயர்ந்திருக்கு. 199 வளர்ச்சி கிடையாதா? 199 கண்ட்ரில நம்மளோட கண்ட்ரி வேர்ல்ட் ஹங்கர் இண்டெக்ஸ்ல 94. அதான் ரெண்டு பேர் சொல்ற தகவல்ல இருந்து ஒரு விஷயம் புரியுது. இங்க உற்பத்தி இருக்கு, வளர்ச்சி இருக்கு, ஆனா அது மக்களிடத்துல போய் சேரல. மக்கள் போகுது. இல்ல ஊழல், இந்த வர ஊழலை பற்றி பேசுவதற்கு முதல்ல பாஜகவுக்கு யோகிதை இருக்கணும். அதெல்லாம் நிறைய ஊழல் ஊறி போன கட்சி பாஜக. தயவுசெய்து ஊழலை பற்றி பேசாதீங்க. ஊழல் உங்ககிட்ட இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடுது. வியாபம் ஊழல் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஆக நகைச்சுவை நீங்க எடுக்கலாம். நாடே உங்களை பார்த்து சிரிக்குது இன்னைக்கு இந்த ஊழலை பார்த்து. ஆகையினால இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா பாஜக மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது. இந்த ஆட்சியை நாங்க இவங்க கையில ஒப்படைக்கிறப்போ நாங்க இவங்க கிட்ட இருந்து பெற்றோம்ல என்டிஏல 2004 அப்போ நெகட்டிவ் பேலன்ஸ். சரி, இன்னைக்கு வந்து நாங்க ஆட்சி விட்டு போறப்ப 26,000 கோடியை விட்டுட்டு வந்திருக்கோம். கஜானா காலியாலாம் ஒண்ணு வைக்கல. அதே போல அந்நிய செலாவணி கையிருப்பு கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாய் வச்சுட்டு வந்தோம். ஒரு சவுண்ட் எக்கானமி, நல்ல ஸ்ட்ராங் பேஸோட தான் இவங்க பொறுப்புக்கு வந்திருக்காங்க. இவர்கள் மக்களுக்கு கொடுத்த முதல்ல கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. அதை பத்தி பேசுறதே இல்ல. பிரபாகர் கூட ரொம்ப அந்த கருப்பு பணத்தை எல்லாம் பேச மாட்டார் அவர் வந்து. ஏன்னா அதெல்லாம் அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. அதை 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வங்கி கணக்குலயும் குடிமகன் கணக்குலயும் போடுறாங்க. இதெல்லாம் கேட்டா தேர்தல் நேரத்துல சொன்னதுன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நாட்டில் தயவுசெய்து நரேந்திர மோடி வெறும் ஜன்தன் யோஜனாவை மட்டும் பேசக்கூடாது. வங்கி கணக்கு என்பது இன்னைக்கு ஏன் தெரியுங்களா? எல்பிஜி இன்னும் பல பெனிஃபிட் சலுகைகள் பெறுவதற்கு வங்கி கணக்கு தேவை என்கிற அடிப்படையில் தான் அது தொடங்கப்பட்டிருக்கே தவிர ஏதோ வங்கி கணக்கு தொடங்கினா வறுமை நீங்கி விடுமா, வறுமை போயிடுமா, வறுமை ஒழிந்துடுமா?
நீங்க தான் அதை வந்து வங்கி கணக்கு வங்கி கணக்கு அவசியம். நான் இல்லைன்னு சொல்ல. வங்கி கணக்கு அவசியம். உங்க பணம் உங்கள் கையில். நாங்க கொண்டு வந்த போது கேலி பேசியவர்கள், கிண்டல் பேசியவர்கள், அதே ஆதார் திட்டத்தை வந்து கடுமையாக கொச்சைப்படுத்தியவர்கள், இவங்க வந்ததும் மறுபடியும் அந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது ஆதார் திட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது கேலி பண்ணீங்க. 54 கோடி ஆதார் எண் திரும்ப வந்து திரும்ப வந்து நீங்க அதை கையில எடுத்து பிஜேபி கையில எடுத்து அடையாள எண் வழங்கணும். எதெல்லாம் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் போது எதெல்லாம் நல்லதாக தெரியவில்லையோ அதே பாஜகவிற்கு சில விஷயங்கள் நல்லதாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது கவர்மெண்ட் உள்ள வந்த உடனே. அப்போ வந்து அதெல்லாம் கண்டினியூ பண்றாங்க. நல்லதை இவர்கள் செய்த நல்லதை கொண்டா அது என்ன அதுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே அப்படி சொல்ல முடியாது. சில விஷயங்களை ஆனால் இவர்கள் சொல்வது போல நாங்க அந்த மாதிரி பண்ணோம், இதை பண்ணினோம், அவ்வளவு நீ செலவணி வச்சோம், இவ்வளவு கஜானா காலியா வைக்காம நாங்க இவ்வளவு பணம் வச்சோம், நாங்க ஃபுட் எல்லாருக்கும் வந்து பாலும் தேனுமா ஓடித்து அப்படின்னு சொன்னா ஏன் மக்களை இவர்கள் புறக்கணித்தார்கள்? மக்கள் வந்து இவர்களை எதிர்கட்சியாக இருக்கக்கூட லாயக்கு இல்லை என்று ஒரு 45 சீட்டுக்கு 44 நானே ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்டேன் 44 சீட்டுக்கு குறைந்து விட்டார்கள். ஏன் குறைத்தார்கள்? இவர்களை வந்து இவர்கள் வந்து ஆட்சி செய்ய இனிமேல் லாயக்கற்றவர்கள் என்பது மக்கள் தீர்மானம். இல்ல உங்களுக்கு 17 கோடி பேர் வாக்களிச்சாங்க, எங்களுக்கு 11 கோடி பேர். 6 கோடி தான் வித்தியாசம். அப்ப ஒரு வருஷத்திலே இப்ப கரைந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொன்னு, குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துங்கள்னு சொல்லி தூய்மை இந்தியா திட்டத்துல சொல்றாங்க. அதை விட நான் எப்படி இருக்கணும்னா, குப்பையை வெளியில போடாதீங்க அப்படின்னு சொன்னாவே குப்பை ஒழிஞ்சிரும். அதே போல கங்கையை வந்து தூய்மைப்படுத்துவதை விட கங்கையில வந்து மாசுபடுவதை, அதில் கழிவுகள் அதில் கலப்பதை தடுத்தாலே கங்கை தூய்மையாயிடும். மாசுபட்ட பிறகு கழிவுகள் கொட்டிய பிறகு அதை வந்து சுத்தப்படுத்துகிறேன்னு சொல்றது வந்து முரளி மனோகர் ஜோஷி சொன்னார். இப்படி செஞ்சா 50 வருடங்கள் ஆனாலும் கங்கை தூய்மைப்படாதுன்னு சொல்லியிருக்கார். ஆக ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதில் விரயம், மக்கள் வரிப்பணம் இன்றைக்கு விரயமாக்கப்படுகிறது. எதுலயும் வந்து நரேந்திர மோடிக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? அவருக்கு வந்து இந்த நாட்டை பற்றி ஒரு கற்பனை கிடையாது. அதாவது இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே இந்த நாட்டின் பிளானிங் கமிஷன் எப்படி இருக்குன்ற கனவு கண்டவர் ஜவஹர்லால் நேரு. கனவு கண்டு இந்த நாட்டை நவபாரதத்தை உருவாக்கியவர்கள். நேரு, இந்திரா, அவருடைய தபால் தலை அகற்றிகளை என்ன நியாயம்? இந்த நாட்டுக்காக தங்கள் உயிரை ஈந்தவர்கள் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி. தபால் தலை உங்கள் நாடு மன்னிக்குமா? இதை செய்யலாமா? இல்ல நாடு மன்னிக்குமா மன்னிக்காதா என்று பீகார் எலெக்ஷன்ல மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா என்று நவபாரத சிற்பிகள் என்று ஒரு பட்டியலை போட்டா நீங்க ஒரு பட்டியலை போடணுமே தவிர இருக்கிற பட்டியலை நிறுத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்தியாவின் சிற்பிகளான வல்லபாய் பட்டேலை அவமானப்படுத்தியவர்கள் யார்? தீரதயாள் நேதாஜி எப்படி இறந்தார் என்று வரப்போகிறது. அப்போது தெரியும் உங்கள் அழகு. ஏங்க நேதாஜி எப்படி இறந்தார் என்பதை பற்றி என்றெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியும். நேதாஜி என்ன பண்ண முடியும்? நேருவின் பங்கு என்ன என்பது இனிமேல் தான் தெரியும். அதெல்லாம் உங்களால முடியவே முடியாது. நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். இந்த ஓராண்டுக்கு பிறகு 50 ஆண்டுகள் அவங்க செய்யாத 5 ஆண்டுகளை செய்வோம்னு சொல்லிட்டாரு. அப்போ ஓராண்டு நரேந்திர மோடியின் ஆட்சி இஸ் ஈக்குவல் டு 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி அப்படின்னு வச்சுக்கலாமா? அந்த ஓராண்டுல அந்த மாதிரி ஒரு பிளைண்ட் ஈக்குவேஷன்லாம் போட முடியாது. இது வந்து நேருக்கு பேசினது ஒரு பப்ளிக் மீட்டிங்ல அவர் வந்து he is giving an agenda, நான் பண்ண போறேன். அந்த ஒரு நினைவு நல்லது வேண்டும் பாரதியார் சொன்னார். அந்த நினைவு ஒரு நல்லது இருக்கு. அந்த நினைவு நல்லது இருந்தாலே மண் பயனுறும். முதல்ல நம்ம ஊர்ல KK நகர்ல ஒரு 180 கோடியில 200 படுக்கை வசதிகளோட முதியோர் மருத்துவ நிறுவனங்கள் சொல்றேன்னு பட்ஜெட்ல சொன்னாங்க. முதல்ல தயவு செய்து சொன்ன வாக்குறுதியை, கொடுத்த வாக்குறுதியை நரேந்திர மோடி காப்பாற்றணும். அனைவருக்கும் வீடு கொடுக்கணும். இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்க? அதெல்லாம் குடிமக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ வங்கி கணக்குல வந்து கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. குடிமக்களுக்கும் தெரியும் அது நடக்காது அப்படின்னு. சின்னத்தையும் கொடியையும் தவிர கட்சியில இருந்து எல்லா திட்டங்களையும் அபகரித்து கொண்டார்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய புதிய திட்டங்கள் எல்லாமே எங்களுடைய மேனிஃபெஸ்டோல இருந்து அவங்க எடுக்கிறது. நாங்க ஏற்கனவே டிராஃப்ட் பண்ணி வச்சிருந்த திட்டங்களை தான் நடைமுறை. 700 திட்டங்களுக்கும் மேலாக
700 ஆர்கனைசேஷன், கிட்டத்தட்ட மொத்தம் ஆர்கனைசேஷன் திட்டங்கள் பார்த்தா இந்த நேரு குடும்பத்தின் பெயராகவே இருந்தது. அதான் இப்ப வந்து இதனால வந்து மாற்றம் வளர்ச்சிங்கிறது எப்படி ஆகுதுன்னா, நேரு, இந்திரா, ராஜீவ் காந்தி பேரெல்லாம் எடுத்துட்டு பேரெல்லாம் மக்கள் இன்னைக்கு ஏத்துக்கலையா? விட்டுட்டு போங்க. அவங்க பேரெல்லாம் அதை விட்டுட்டு போங்க. அவங்க பேரெல்லாம் மன்னர் வம்சமா தான் நடந்துட்டாங்க. அக்பர் வம்சமா, மன்னர் வம்சமா தான் பாபர் நடந்துட்டாங்க. வம்சமா அது. மன்னர் வம்சமா தான் நடந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் ராகுல் காந்தி தலைவர்கள் அப்ப கூட இன்னைக்கு ராகுல் காந்தியை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஏன் காங்கிரஸ் கட்சியில தலைமைக்கு என்ன தட்டுப்பாடா? இல்ல, நரேந்திர மோடி என்ன வந்து நிகழ்ச்சி வாரிசு நிறைவு அடிப்படையில் வந்தாரு, நேரம் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வராரு. நேரம் அப்படித்தான் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள். நிகழ்ச்சி நிறைவு மக்கள் வாக்களித்து ஜனநாயகத்துல உருவாக்கப்பட்டவங்களை தவிர பாபர், அக்பர் மாதிரி வாரிசு மன்னராட்சி இல்லது. நேரம் இல்லை நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.